Hello everyone, welcome to Max Corner. So இந்த ஒரு கிளாஸ்ல நம்பர் சிஸ்டம்னுடைய ஒரு கான்செப்ட் வந்து பார்ப்போம். ஸோ நம்பர் சிஸ்டம் அப்படிங்கிற எண்ணியல் அப்படிங்கிற டாபிக்ல நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குங்க. அதுல இந்த ஒரு வீடியோவில் ரொம்ப பேசிக்கான நம்பர்ஸ் வந்து நம்பர் பத்தின பேசிக்கான விஷயங்களை பார்ப்போம். சரிங்களா? பேசிக்கா நம்பர்ஸ் என்னென்ன டைப்ல இருக்கு, இதுக்கு முன்னாடி எக்ஸாம்ல இதுல இருந்தெல்லாம் என்ன கேள்விகள் கேட்டிருக்காங்க, வேற என்ன கேள்விகள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான பேசிக்கான விஷயங்களை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆனா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இதுவுமே இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ரைட். இப்போ ஃபர்ஸ்ட் நம்பர்ஸ் அப்படின்னு இருக்கும் பொழுதுங்க, எண்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது என்னென்ன எண்கள் இருக்கு, என்னென்ன டைப்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஒன் நேச்சுரல் நம்பர்ஸ். நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படிங்கிறத இயல் எண்கள் சொல்லுவோம். எதுல ஆரம்பிக்கும்? ஒன்னுல ஆரம்பிச்சு 2, 3, 4 எக்ஸெட்ரா இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும் என் வரைக்கும். ஸோ இதை நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்றோம். என் வரைக்கும்ங்கிறத விட இன்ஃபினிட்டி வரைக்கும் போய்கிட்டே இருக்கும். ரைட்? கவுண்ட்லெஸ் நிறைய நம்பர்ஸ் வந்து நம்ம போய்கிட்டே இருக்கலாங்க. ரைட்? ஸோ நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படிங்கிறது எதுல ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரைட்? இயல் எண்கள் எதுல ஆரம்பிக்குதுங்க? ஒன்னுல ஆரம்பிக்குது. அடுத்து ஹோல் நம்பர்ஸ், முழு எண்கள். முழு எண்கள் எதுல ஆரம்பிக்கும் அப்படின்னா ஜீரோல ஆரம்பிச்சு 1, 2, 3 எக்ஸெட்ரா அப்படிங்கிற மாதிரி போகும். ரைட்? ஸோ இப்போ எதுக்காக இந்த ஒரு விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ரைட், இது எக்ஸாம்ல இப்போ ஒரு ஆவரேஜ் சராசரி டாபிக்லயோ அப்படி இல்லாட்டி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புள்ளியியல் டாபிக்ல எல்லாமே இது பேஸ் பண்ண மாதிரி என்ன கேள்வி கேட்பாங்கன்னா, முதல் 10 இயல் எண்களின் சராசரி என்ன, அப்படி இல்லாட்டி முதல் 10 இயல் எண்களின் கூடுதல் என்ன, ரைட், முதல் 10 முழு எண்களின் கூடுதல் என்ன, முதல் 10 முழு எண்களின் சராசரி என்ன, ரைட். அதே மாதிரி மீடியன், மீன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல படிப்போம். அந்த இடத்துல முதல் 10 முழு எண்களினுடைய இடைநிலை என்ன, ரைட், மீடியன் ஃபார் ஃபர்ஸ்ட் 10 ஹோல் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் 10 நேச்சுரல் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்படி கேள்வியில சொல்லும் பொழுது அந்த வார்த்தை யூஸ் பண்ணும் பொழுது அந்த நம்பர் எதுல இருந்து ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சாதான் அதை நம்ம ஃப்ரேம் பண்ணவே முடியும். ரைட்? அதனால மற்ற டாபிக்ஸ்லயும் இந்த ஒரு பேர் வரும்பொழுது அது எந்த டாபிக் எந்த இதுல இருந்து ஆரம்பிக்குதுங்கிற பேசிக் தெரியறதுக்காக படிச்சுக்கிறோம். அடுத்து ஹோல் நம்பர்ஸ் தாண்டி பார்த்தோம் அப்படின்னா இன்டீஜர்ஸ், முழுக்கள் அப்படின்னு சொல்லுவோம். இன்டீஜர்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா மைனஸ்ல இருந்து, ரைட், -3, -2, -1, 0, அடுத்து 1, 2, 3 எக்ஸெட்ரா இந்த மாதிரி இருக்கும். அதாவது மைனஸ்ல இருக்கும், பிளஸ்ல இருக்கும், நடுவில் 0 இருக்கும். இதை நம்ம கிளியரா புரிஞ்சுக்கிற மாதிரி நான் சொல்றேன். இன்டீஜர்ஸ், முழுக்கள் அப்படிங்கிறது 3 டைப்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கலாம். 3 வகையான எண்கள் இருக்கு. என்னென்ன அப்படின்னா, நெகட்டிவ் நம்பர்ஸ் இருக்கு, பாசிட்டிவ் நம்பர்ஸ் இருக்கு, 0 அப்படிங்கிற நியூட்ரல் இருக்கு. 0 அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவும் கிடையாதுங்க, நெகட்டிவும் கிடையாது. 0 அப்படிங்கிறது ஒரு சமநிலை. ரைட்? நெகட்டிவ் நம்பர்ஸை குறை எண்கள் அப்படின்னு சொல்லுவோம், பாசிட்டிவ் நம்பர்ஸை மிகை எண்கள் சொல்லுவோம் தமிழ்ல. 0 அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சமநிலை. 0ங்கிறது பாசிட்டிவும் கிடையாது, நெகட்டிவும் கிடையாது. ரைட்? இந்த ஒரு கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். 3 டைப் ஆஃப் நம்பர்ஸ் சேர்ந்து இருக்கிறதுக்கு பேர் என்னன்னா இன்டீஜர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்மளுடைய பேசிக்கா புக்ல எல்லாமே 3 வகையான எண்கள் இருக்கு, அதாவது 3 டைப்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான எக்ஸ்பிளனேஷன்ஸ் எல்லாம் இருக்காது. நான் அடுத்து கேட்கக்கூடிய ஒரு கான்செப்டை நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக அந்த ஒரு விஷயத்தை சொல்றேன். ரைட்? 3 வகையான எண்கள் இருக்கிறோம். அதுல என்னென்னலாம் இருக்கு அப்படின்னா குறை எண்கள், மிகை எண்கள், 0 அப்படிங்கிறது சேர்ந்து இருக்கணுங்க. 0ங்கிறது பாசிட்டிவும் கிடையாது, நெகட்டிவும் கிடையாது. ரைட்? இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு நம்பர் நான் எழுதுறேன். ரைட்? -7 அப்படின்னு ஒரு நம்பர் எழுதுறேன். இது என்ன நம்பர்? நெகட்டிவ் நம்பர், குறை எண் அப்படின்னு சொல்லலாமா? அப்ப இது -7 அப்படிங்கிறது எப்படி சொல்லலாம் அப்படின்னா நெகட்டிவ் இன்டீஜர்ஸ் அப்படின்னு சொல்லலாமா? நெகட்டிவ் இன்டீஜர், குறை முழு எண், முழுக்கள். ரைட்? குறை முழுக்கள் அப்படின்னு சொல்லலாம். ரைட்? இதே +7 அப்படின்னு சொல்லி எழுதணும்னா மிகை முழுக்கள் அப்படின்னு சொல்லலாமா? மிகை முழுக்கள், பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்? நான் இப்ப பிளஸ் போடாம எழுதுறேன். இது என்ன நம்பருங்க? வெறும் 7 மட்டும் போட்டிருக்கேன். ரைட்? நான் கேட்கிற விஷயத்துக்கு இன்டராக்ட் பண்ணுங்க. ரைட்? நம்ம லைவ்ல இல்லை அப்படின்னாலுமே, ரைட், நான் கேட்கிற கேள்விக்கான ஆன்சர் நீங்க சொல்லி பாருங்க. கரெக்டா சொல்றீங்களாங்கிறது நான் மறுபடியும் ஆன்சர் சொல்லும் பொழுது தெரிஞ்சுக்கலாம். தப்பா சொல்றோம் அப்படின்னா கூட நான் ஆன்சர் சரியா சொல்லும் பொழுது அந்த விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்க முடியும். அதனால நம்ம லைவ்ல இல்லை அப்படின்னா கூட இந்த மாதிரி கேள்விகள் கேட்கும் பொழுது நீங்க வாய் விட்டு சொல்லி பாருங்க. ரைட்? இப்போ வெறும் 7 மட்டும் எழுதியிருக்கேன். இது பாசிட்டிவ் நம்பரா, நெகட்டிவ் நம்பரா? பாசிட்டிவ் நம்பர்னு சொல்றீங்களா? எப்படி சொல்றீங்க? ரைட்? முன்னாடி பிளஸ் போடல. பிளஸ் போட்டிருந்தா தானே பாசிட்டிவ் நம்பர். பிளஸ் போடலையே.
போடல அப்படின்னாலும் அங்க பாசிட்டிவ் இருக்குங்கிற அர்த்தத்தை புரிஞ்சுக்க முடியுது இல்லைங்களா? ரைட். வெறும் 7ன்னு எழுதினா கூட முன்னாடி நான் பிளஸ்ங்கிற சிம்பிளை போடல அப்படின்னா கூட அதை பாசிட்டிவ் நம்பர் அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. அதே மாதிரிங்க இப்ப நான் 0 எழுதுறேன். 0 என்ன டைப் ஆஃப் நம்பர்? இந்த கான்செப்ட் இப்படி பேசணும் அப்படின்னா 0க்கு முன்னாடி நான் பிளஸ் போடல அப்படின்னாலும் அது 0 பாசிட்டிவ் தான். அதனால 0 பாசிட்டிவ்னு சொல்லிடுவோமா? கிடையாது. ரைட். அந்த ஒரு எக்ஸ்பிளனேஷனுக்காக தான் இந்த ஒரு விஷயம் நான் சொல்றேன். ஆக்சுவலா 0 அப்படிங்கிறது பாசிட்டிவ் நம்பரும் கிடையாதுங்க, நெகட்டிவ் நம்பரும் கிடையாதுங்க. ரைட். இதை எப்படி கேள்வியா இருக்கலாம் அப்படின்னா, ரைட், இதை கொஸ்டினா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் 0 பேஸ் பண்ண மாதிரி. என்னன்னா 0 அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நெய்தர் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் இன்டீஜர்ஸ் அப்படிங்கிறது சொல்லலாம். ரைட். 0 என்பது குறை முழுவும் அல்ல, மிகை முழுக்களும் அல்ல. ரைட். குறை முழுக்களும் அல்ல, மிகை முழுக்களும் அல்ல. நெய்தர் பாசிட்டிவ் நார் நெகட்டிவ். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிளியர்? நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு கொஸ்டினை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நெய்தர் பாசிட்டிவ் நார் நெகட்டிவ். ஸோ பாசிட்டிவ் அப்படிங்கிறத மிகை எண்ணுன்னு சொல்றோம், நெகட்டிவ் அப்படிங்கிறத குறை எண்ணுன்னு சொல்லலாம். 0 அப்படிங்கிறது மிகை எண்ணும் அல்ல, குறை எண்ணும் அல்லங்க, சமநிலை. ரைட். அப்ப 0ங்கிறது மிகை முழுக்களும் இல்ல, குறை முழுக்களும் கிடையாது. ரைட். இந்த கொஸ்டினை இதை எக்ஸாம்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆப்ஷன்ஸ் எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா 0 இஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஆப்ஷன்ல ஆப்ஷன் ஏ பாசிட்டிவ் இன்டீஜர், ஆப்ஷன் பி நெகட்டிவ் இன்டீஜர், ஆப்ஷன் சி ரெண்டுமே இருக்கு, ஆப்ஷன் சி டி ரெண்டுமே இல்லைன்னு கொடுக்கலாம். மோஸ்டா நிறைய பேர் சூஸ் பண்ணக்கூடியது பாசிட்டிவ்னு சொல்லிடுவோம். ஏன்னா முன்னாடி சைன் போடலைன்னா கூட பிளஸ் நினைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப சிம்பிளா நீங்க புரிஞ்சுக்கலாம். பாசிட்டிவ்ங்கிற நம்பரே 1ல இருந்து தான் ஆரம்பிக்குதுங்க. ரைட். 1க்கு 0க்கு மேல இருக்கக்கூடிய நம்பர்ஸ் தான் பாசிட்டிவ் நம்பர்ஸ் சொல்றோம். பிளஸ்ங்கிற சிம்பிளே 1க்கு அப்புறம் 1ல இருந்து தான் ஆரம்பிக்குது. ரைட். இப்போ இந்த இன்டீஜர்ஸ் வச்சுக்கிட்டு ஆல்ரெடி நம்ம படிச்ச நேச்சுரல் நம்பரையும் ஹோல் நம்பரை பத்தி நம்ம பேசுவோம். என்னன்னா ரைட், இன்டீஜர்ஸ்ல பாருங்க -3 -2 -1 0 1 2 3 4 அப்படின்னு இருக்கு. இங்க நேச்சுரல் நம்பர்ஸ்ல 1 2 3 4 தான் இருக்கு. ரைட். நேச்சுரல் நம்பர்ஸ் இங்க இன்டீஜர்ஸ்குள்ள இந்த இடத்துல இருக்க, இந்த இடத்துல இருக்கக்கூடிய இன்டீஜர் எல்லாமே நேச்சுரல் நம்பர்னு சொல்லலாமா? அப்ப நேச்சுரல் நம்பருக்கு இன்னொரு பேர் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா பாசிட்டிவ் இன்டீஜர்னு சொல்லலாமா? ரைட். பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ், அதாவது இன்டீஜர்ஸ்லயே பாசிட்டிவா இருக்க இன்டீஜர்ஸ் எல்லாமே நேச்சுரல் நம்பர்னு சொல்லலாம். இயல் எண்களுடைய இன்னொரு பேரு தாங்க மிகை முழுக்கள். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரைட். ஏன் இது எதுக்காக தெரிஞ்சுக்கணுங்கிறத பத்தி எல்லாம் நம்ம பேசுவோம். ரைட். இப்போ நான் கேட்கிற கேள்விக்கு நீங்க ஆன்சர் பண்ணி பாருங்க. அப்ப ஹோல் நம்பர் என்னன்னு சொல்லலாம்? ஹோல் நம்பர்ல என்னன்னு சொல்லலாம்? இன்டீஜரை பாருங்க. இன்டீஜர்ல இருக்கக்கூடிய எண்கள்ல எது இல்லாம இருக்கு ஹோல் நம்பர்ல? நெகட்டிவ் நம்பர் எல்லாம் இல்லாம இருக்கு சார். அப்ப நெகட்டிவ் நம்பர் எல்லாம் இல்லாதனால நான் நெகட்டிவ் இன்டீஜர் அப்படின்னு சொல்லலாமா? ரைட். நான் நெகட்டிவ் இன்டீஜர். நான் நெகட்டிவ் இன்டீஜர் அப்படிங்கிறது குறையற்ற முழுக்கள். இதுல ரொம்ப முக்கியம் என்னன்னா, இப்ப நான் உங்ககிட்ட டைரக்டா கேள்வி கேட்கிறேன், குறையற்ற முழுக்கள்னா என்ன நம்பர்ல எதுல ஆரம்பிக்கும் அப்படின்னு நான் கேள்வி கேட்கிறேன்னு எடுத்துக்கலாம். நீங்க பதில் சொல்லி பாருங்களேன். குறையற்ற முழுக்கள் எதுல ஆரம்பிக்கும்? இதை படிக்கிறதுக்கு முன்னாடி பொதுவா சொல்லணும் அப்படின்னா, குறையற்ற முழுக்கள் அப்படின்னா முழுக்கள்ல குறையெண்கள் இருக்கக்கூடாது சார், அப்ப பாசிட்டிவ் நம்பர்ஸ் இருக்குன்னு அர்த்தம். 1 2 3ல ஆரம்பிக்குன்னு தப்பா யோசிச்சிருவோம். இந்த தப்பை பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான் என்ன சொல்லியிருக்கேன்னா, முழுக்கள் இன்டீஜர்ஸ் அப்படிங்கிறது 3 வகையான எண்கள் இருக்கு. ஒண்ணு நெகட்டிவ், அடுத்து பாசிட்டிவ், அடுத்து 0. இப்ப நெகட்டிவ் தான் இல்லைன்னு சொன்னேன். அப்ப மீதி 2 வகையான எண்கள் இருக்கு. 0 இருக்கும், பாசிட்டிவ் இருக்கும். அப்ப 0வும் பாசிட்டிவும் சேர்ந்து இருக்கிறத முழு எண்கள், அதாவது ஹோல் நம்பர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ரைட். ஓகே. இதுக்கு முன்னாடி எக்ஸாம்ஸ்ல இந்த ஒரு வார்த்தை யூஸ் பண்ணி கேட்டிருந்திருக்காங்க. அதாவது இந்த ஆப்ஷனை இந்த மாதிரி எண்களை கொடுத்திருக்காங்க, இது என்ன வகையான எண்கள் அப்படிங்கறத கேள்வியா கேட்டிருக்காங்க. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா 0 1 2 3 4 எக்ஸெட்ரா இது என்ன டைப் ஆஃப் நம்பர்ஸ்? ஆப்ஷன்ல இயல் எண்கள், முழு எண்கள், குறையற்ற முழுக்கள், மிகை முழுக்கள், அந்த மாதிரி எல்லாமே ஆப்ஷன்ஸ் இருந்துச்சுங்க. இதுக்கு பேரு நான் நெகட்டிவ் இன்டீஜர்ஸ். அதாவது இன்டீஜர்ஸ்ல நெகட்டிவ் நம்பர் மட்டும் இல்ல. நெகட்டிவ் நம்பர் மட்டும் இல்ல அப்படின்னா 0 இருக்கு, பாசிட்டிவ் நம்பர் இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். இது வேற இடங்கள்ல எப்படி யூஸ் பண்ணிருக்காங்க கேட்டிருக்காங்க அப்படின்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல கேட்டிருந்திருக்காங்க. ரைட். அது ஆவரேஜ்ல கூட நம்ம சொல்லலாம். ரைட். முதல் 10 குறையற்ற முழுக்களின் சராசரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆவரேஜ் ஆஃப் ஃபர்ஸ்ட் 10 நான் நெகட்டிவ் இன்டீஜர்ஸ். அப்போ ஃபர்ஸ்ட் 10 நான் நெகட்டிவ் இன்டீஜர்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது 0ல ஆரம்பிச்சு 9 வரைக்கும் இருக்குங்கிறது தெரிஞ்சாதான் அதுக்கு ஆவரேஜே நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ரைட். இப்ப எதுக்காக இந்த ஒரு வார்த்தை பேரெல்லாம் படிச்சுக்கிறோங்கிறது புரியுது இல்லைங்களா?
ரொம்ப பேசிக்கான விஷயங்களும் தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி பின்னாடி டாபிக்ஸ்ல நம்ம அப்ளை பண்ண போடுகிற இடங்கள் எல்லாம் இது தேவைப்படுதுங்க. ஓகே, இப்போ நான் ஃபர்ஸ்ட் 10 நெகட்டிவ் இன்டிஜர்ஸ், ஃபர்ஸ்ட் 10 நான் நெகட்டிவ் இன்டிஜர்ஸ் சொல்லும் பொழுதுங்க, ரைட்? இப்போ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் 10 இன்டிஜர்ஸ் கேள்வி கேட்கவே முடியாது. முதல் 10 முழுக்கள்னு கேட்கவே முடியாது. என்ன காரணம்? ஏன்னா முழுக்கள் அப்படிங்கிறது -1000, -10,000, -1 லட்சத்துல இருந்து கூட ஆரம்பிக்கலாம். அதனால முதல் 10 அப்படின்னு நம்ம அதை சுருக்க முடியாது. ஆனா இதை சுருக்க முடியும் இல்லைங்களா? முதல் 10 அப்படிங்கிறதுல 1ல இருந்து ஆரம்பிக்குது, ரைட்? ஹோல் நம்பர்ஸ் அப்படிங்கும் பொழுது முதல் 10ன்னு சொல்லும் பொழுது 0ல இருந்து 9 வரைக்கும் மொத்தம் 10 எண்கள் இருக்குன்னு சொல்ல முடியுது. ஆனா இன்டிஜர்ஸை பொறுத்த வரைக்கும் முதல் 10 அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஃபார்ம் ஆக வாய்ப்பே இல்லை. ஏன்னா முதல் 10ங்கிறது அதுல சுருக்கவே முடியாது. ஏன்னா மைனஸ்ல எங்கிருந்து வேணாலும் அதை ஆரம்பிச்சிருக்கலாம், ரைட்? நம்ம எக்ஸெட்ரா போட்டிருக்கோங்க. -3ங்கிறது ஒரு எக்ஸாம்பிளுக்காக எழுதியிருக்கோம், ரைட்? வெறும் -3ல இருந்து மட்டுமே அதை ஆரம்பிக்கல, ரைட்? இதுல இன்னொரு விஷயம் என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ்க்கு அப்புறம் நேச்சுரல் நம்பருக்கு இன்னொரு பேரு கவுண்டிங் நம்பர்ஸ் சொல்லலாம். கவுண்டிங் நம்பர்ஸ், ரைட்? எண்ணும் எண்கள், கவுண்டிங் நம்பர்ஸ், எண்ணும் எண்கள், சரிங்களா? ரைட். ஓகே, இப்ப நம்ம இங்க இந்த இடத்துல என்ன தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னா, நேச்சுரல் நம்பர் இயலெண்கள் எதுல ஆரம்பிக்கும், அதனுடைய இன்னொரு பேர் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். முழு எண்கள், ரைட், ஹோல் நம்பர்ஸ் எதுல ஆரம்பிக்கும், அதனுடைய இன்னொரு பேர் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். இன்டீஜர்ஸ் அப்படிங்கிறது எதுல இருந்து எது வரைக்கும் இருக்கும், அதுல என்னென்ன டைப்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் இருக்கு, அதுல 0 அப்படிங்கிறது பாசிட்டிவ் நம்பரும் கிடையாது, நெகட்டிவ் நம்பரும் கிடையாது. 0 இஸ் நெய்தர் பாசிட்டிவ் இன்டீஜர் நார் நெகட்டிவ் இன்டீஜர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், எக்ஸாம்ல எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இப்போ இந்த இன்டீஜர்ஸ்லயேங்க ஒரு சில எண்களுக்கெல்லாம் நம்ம சைன் போடுறோம் இல்லைங்களா? -2, -3, -1, அது 1, 2, 3ங்கிறதெல்லாம் பிளஸ் போட மாட்டோம். இந்த மாதிரி பிளஸ் போடுறோம் அப்படின்னா கூட இந்த மாதிரி சைன் போடக்கூடிய எண்கள், மைனஸ் சைனோ பிளஸ் சைனோ போட்டு இருக்கக்கூடிய எண்களை இன்டிஜர்ஸ்குள்ள சைன்டு நம்பர்ஸ் சொல்ல போறோம், ரைட்? அதனுடைய பேர் என்ன அப்படின்னா சைன்டு நம்பர்ஸ். சைன்டு நம்பர்ஸ் அப்படிங்கிறது தமிழ்ல குறியீட்டு எண்கள், ரைட்? அதுக்கு பிளஸ்ஸோ மைனஸோ ஒரு குறியீடு போடுறோங்க. அதனால அந்த எண்களை குறியீட்டு எண்கள் சொல்லலாம், ரைட்? ஏன்னா இதெல்லாம் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டாவும் கேள்வி கேட்கலாம். ஏன்னா அப்படித்தானே குறையற்ற முழுக்கள்ங்கிறது ஸ்டேட்மெண்ட்டா எக்ஸாம்ல கேள்வி கேட்டிருக்காங்க, நான் சொல்லியிருக்கேன், ரைட்? அதனால இந்த ஸ்டேட்மெண்டான விஷயங்களை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதெல்லாம் புக்ல இருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட்ஸுங்க, ரைட்? இப்போ மைனஸ் பிளஸ் சைன் போடக்கூடிய இருக்கக்கூடிய எண்கள் எல்லாமே நம்ம சைன்டு நம்பர்ஸ் சொல்லுவோம். அப்போ 0ங்கிறது சைன்டு நம்பரா? கிடையாது, 0க்கு சைனே போட மாட்டோம், ரைட்? 0ங்கிறது பிளஸும் கிடையாது, மைனஸும் கிடையாது. இன்டிஜர்ஸ்ல 0வை விட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய நம்பர்ஸ் சைன்டு நம்பர்ஸ், குறியீட்டு எண்கள் சொல்றோம். குறியீட்டு எண்களுக்கு இன்னொரு பேர் பாத்தீங்க அப்படின்னா டைரக்டட் நம்பர்ஸ் சொல்லுவோம், ரைட்? டைரக்டட் நம்பர். டைரக்டர் நம்பர் அப்படிங்கிறது திசை எண்கள், டைரக்ஷனை மென்ஷன் பண்ற மாதிரி இருக்கனால திசை எண்கள் அப்படின்னு சொல்றோம், ரைட்? சோ நம்பர்னுடைய பேசிக்கான விஷயங்கள் இதுதாங்க, கிளியர்? சோ நெக்ஸ்ட் அடுத்து போலாம். இப்போ இந்த நம்பரை நம்ம இயல் எண்கள், முழு எண்கள், முழுக்கள் அப்படின்னு சொல்லி பிரிச்சோம். இப்போ அது அடுத்தது அந்த நம்பரை ஒரு பின்னமா எழுதுற மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள்ல பேசலாம், ரைட்? ஒரு எண்களை ரியல் நம்பர்ஸ், ரைட், மெய்யெண்கள் சொல்றோம். அந்த மெய்யெண்களை ரெண்டா பிரிக்கிறோம். என்னன்னா ரேஷனல் நம்பர், இர்ரேஷனல் நம்பர் அப்படின்னு பிரிக்கிறோம். ரேஷனல் நம்பர் அப்படிங்கிறது விகித முறு எண்கள், இர்ரேஷனல் நம்பர் அப்படிங்கிறது விகித முறா எண்கள். ஸோ இதை பேஸ் பண்ண மாதிரியான கேள்வி ஃப்ரீக்வெண்டா எக்ஸாம்ஸ்ல கேட்கறாங்க, ரைட்? ரொம்ப டீட்டெயிலா அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம், ஃபாலோ பண்ணுங்க, ரைட்? இப்போ ரேஷனல் நம்பர், விகித முறு எண்கள்னா என்ன? ஒரு நம்பரை பின்னமா எழுத முடிஞ்சிச்சு அப்படின்னா அதை விகித முறு எண்கள் அப்படின்னு சொல்றோம். பின்னமா, ரைட்? ஒரு ஃபார்மேட்டுக்காக எழுதுறேன், a/b அப்படிங்கிற ஒரு பின்னமா எழுத முடிஞ்சிச்சு அப்படின்னா அதை ரேஷனல், விகித முறு எண் அப்படின்னு சொல்றோம். இர்ரேஷனல் நம்பர் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு நம்பரை பின்னமா எழுத முடியல அப்படின்னா அதை இர்ரேஷனல் நம்பர், விகித முறா எண் அப்படின்னு சொல்றோம், ரைட்? ஓகேங்க. இப்போ ரேஷனல் நம்பரை ரெண்டு டைப்பா பிரிக்கிறாங்க. என்னன்னா டெர்மினேட்டிங் அண்ட் நான் டெர்மினேட்டிங் அண்ட் ரெக்கரிங் அப்படின்னு சொல்றோம். அப்படின்னா என்ன, ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேன், ரைட்? இப்போ விகிதமுறு எண்கள், விகிதமுறு எண்கள்னா ஒரு பின்னமா இருக்குமா? இப்ப நான் பின்னமா எழுதுறேன், ரைட்? ஒரு ஃபிராக்ஷனா எழுதுறேன். 1/2 டிவைட் பண்ணா என்ன வரும்? ஒரு பின்னத்தை டிவைட் பண்ணா டெசிமல் நம்பர்ஸ் வர மாதிரி இருக்கு அப்படின்னா, ரைட்? தசம எண்கள் வர மாதிரி இருக்குன்னா அந்த தசம எண்களை எப்படி இருக்குங்கிறத வச்சு அதை ரெண்டு டைப்பா நம்ம பிரிக்கிறோம். 1/2 டிவைட் பண்ணா 0.5 அப்படிங்கிறது கிடைக்குது. இப்ப 0.5 அப்படிங்கிறது ஒரு தசம எண். அந்த தசம எண் பாத்தீங்கன்னா 0.5ங்கிறதோட முடிஞ்சிருச்சு, ரைட்? அதனால அதுக்கு பேரு முடிவுறு தசம விரிவு அப்படின்னு சொல்றோம்.
முடிவுறு தசம எண் அப்படின்னு சொல்றோம், ரைட்? இங்கிலீஷ்ல டெர்மினேட்டிங் டெசிமல் எக்ஸ்பான்ஷன் சொல்லுவோம், ரைட்? டெர்மினேட்டிங் டெசிமல் அப்படின்னு சொல்றோம். இப்போ 1/2ங்கிறது ஒரு பின்னத்தை டிவைட் பண்ணும் பொழுதுங்க, ஒரு எக்ஸாம்பிளுக்கு எழுதியிருக்கேன், 0.51 கிடைக்குது. அந்த தசம எண் முடிஞ்சிருச்சு, அதனால அதுக்கு பேர் முடிவுறு அப்படின்னு சொல்றோம். டெர்மினேட் ஆயிருச்சு, அதனால டெர்மினேட்டிங் டெசிமல் சொல்றோம், ரைட்? அப்ப நான் டெர்மினேட்டிங்னா என்னன்னா முடியாம போய்கிட்டே இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் 10/3, 10 3ஆல வகுத்தோம் அப்படின்னா 3.3333 போய்கிட்டே இருக்குமா? அப்படி 3 போய்கிட்டே இருக்கிறது முடியாம போகுது, அதனால அதுக்கு பேரு முடிவுறா அப்படின்னு சொல்றோம். நான் டெர்மினேட்டிங், டெர்மினேட் ஆகாம போகுது. அப்படி டெர்மினேட் ஆகாம போறது வந்த நம்பரே திரும்ப திரும்ப வருதா, அதுக்கு பேரு தான் ரெக்கரிங் அப்படின்னு சொல்றோம், ரைட்? முடிவுறா சுழல் தசம எண்ணுன்னு சொல்றோம். சுழல் அப்படின்னா என்னது? வந்த நம்பரே திரும்ப திரும்ப வர்றதுதான் சுழல் தசம எண் அப்படின்னு சொல்றோம். கிளியர்? ரைட். இப்போ விகிதமுறு எண்ணுனா என்னன்னு புரிஞ்சிருக்கும். அந்த விகிதமுறு எண்கள்ல இருக்கக்கூடிய 2 டைப், ரைட்? அந்த விகிதமுறு எண்கள்னா பின்னத்துல இருக்கும், பின்னத்தை வகுத்தா தசம எண்கள் கிடைக்கும். அந்த தசம எண் முடியுதா முடியலையா? முடிஞ்சிச்சு அப்படின்னா அது முடிவுறு தசம எண்ணுன்னு சொல்றோம், முடியலன்னா அது முடிவுறா தசம எண்ணுன்னு சொல்றோம். அப்படி முடிவுறாம இருக்கக்கூடிய தசம எண் வந்த நம்பரே திரும்ப திரும்ப வரனால அதை முடிவுறா சுழல் தன்மை உடைய தசம எண்ணுன்னு சொல்றோம். இங்கிலீஷ்ல நான் டெர்மினேட்டிங் அண்ட் ரெக்கரிங் சொல்றோம், அப்படி இல்லாட்டி ரிப்பீட்டிங் அப்படின்னு வார்த்தை கூட யூஸ் பண்ணலாம். ரெக்கரிங் அப்படி இல்லாட்டி ரிப்பீட்டிங் அப்படிங்கிற வார்த்தை கூட யூஸ் பண்ணலாம், ரைட்? அப்போ விகித முறா எண் அப்படிங்கிறது என்ன? பின்னமாவே எழுத முடியாத எண்களை விகித முறா எண்கள் சொல்றோம். அப்ப பின்னமா எழுத முடியாத எக்ஸாம்பிள் நம்பருக்கான எக்ஸாம்பிள்ஸ் √2 அப்படின்னு சொல்லலாம். √2 நம்ம பின்னமா எழுத முடியாது, ரைட்? √2 நம்ம டிவைட் ரூட்ல இருந்து வெளியெடுத்தோம் அப்படின்னா 1.414 மட்டும்தான் நமக்கு தெரியும். அது 1.414 மட்டும் கிடையாது, இன்னும் எக்ஸெட்ரா போய்கிட்டே இருக்குங்க. இன்னும் எக்ஸெட்ரா அப்படிங்கிறது போய்கிட்டே இருக்கும். நம்ம அப்ராக்சிமேட்டா 1.414 வச்சு யூஸ் பண்றோம். அடுத்தது பை அப்படின்னு ஒரு வார்த்தை நம்ம வந்து நிறைய இடங்கள்ல ஒரு டேர்ம் யூஸ் பண்ணியிருப்போம் மென்சுரேஷன்ல. பையினுடைய மதிப்பு என்னதுங்க? 22/7. இதை டிவைட் பண்ணா 3.14 நம்ம கணக்குல யூஸ் பண்றோம். நம்ம கணக்கு போடுறதுக்காக ஒரு அப்ராக்சிமேட்டா தான் 3.14 யூஸ் பண்றோம். ஆனா அக்யூரேட் அது கிடையாது. 3.1415 எக்ஸெட்ரான்னு போய்கிட்டே இருக்கும் பையனுடைய மதிப்பு. அப்ப இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, பின்னமா எழுத முடியாத எண்களை 22/7 பின்னமா தானே சார் இருக்கு அப்படிங்கிறது யோசிக்கலாம். நம்ம கணக்கு போறதுக்காக அப்ராக்சிமேட்டா யூஸ் பண்றோம், அது அக்யூரேட் கிடையாது, ரைட்? அப்போ 22/7 பை அப்படிங்கிறது எல்லாமே √2, ரூட்டுக்குள்ள இருக்கக்கூடிய நம்பர் √3, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு விகித முறா எண் அப்படின்னு சொல்லுவோம். இர்ரேஷனல் நம்பர். அந்த இர்ரேஷனல் நம்பர்ல என்ன நடக்கும் அப்படின்னா, தசம எண்கள் எப்படி இருக்கும்னா முடியாம போய்கிட்டே இருக்கும், ஆனா வந்த நம்பர் எல்லாம் திரும்ப வராது, ரைட்? அப்போ நான் டெர்மினேட்டிங் அண்ட் நான் ரிக்கரிங் அப்படின்னு சொல்றோம். நான் டெர்மினேட்டிங் அண்ட் நான் ரிப்பீட்டிங்கிற வார்த்தை கூட இருக்கலாம். கிளியர்? ஸோ இங்கிலீஷ் தமிழ்ல முடிவுறாம போய்கிட்டே இருக்குங்க, முடிவுறாம சுழல் தன்மையற்ற தசம விரிவாக இருக்கு. முடிவுறாம சுழல் தன்மையற்ற தசம விரிவாக இருக்கு. கிளியர்? எல்லாருக்கும் புரியுதா? நான் திரும்ப இன்னொரு முறை ரிப்பீட் பண்றேங்க. இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன மாதிரி கேள்விகள் கேட்பாங்கிறத நம்ம அடுத்து இப்ப டிஸ்கஸ் பண்ணலாம். இதுல நீங்க என்னெல்லாம் எடுத்துக்கணும் அப்படிங்கறது இன்னொரு முறை ரிப்பீட் பண்றேன், ரைட்? மெய்யெண்கள் அப்படிங்கிறது ரியல் நம்பர்ஸ் சொல்றோம், அதை 2ஆ பிரிக்கிறோம். ஒன்னு ரேஷனல், இன்னொன்னு இர்ரேஷனல். ரேஷனல் விகிதமுறு எண் அப்படிங்கிறது பின்னமா ஃபிராக்ஷனா எழுத முடிஞ்சுச்சுன்னா அதை ரேஷனல் சொல்றோம். பின்னமா ஃபிராக்ஷனா எழுத முடியல அப்படின்னா அதை இர்ரேஷனல், விகிதமுறா எண்ணுன்னு சொல்றோம். இப்போ ஒரு பின்னமா எழுதுனதை வகுக்கும் பொழுது தசம எண்கள் டெசிமலா வருது. ஒரு எக்ஸாம்பிளோட எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1/2 அப்படிங்கிறத டிவைட் பண்ணா 0.5 அப்படின்னு முடிஞ்சிருச்சு. முடிகிற ஒரு தசம எண்ண முடிவுறு தசம எண்ணுன்னு சொல்றோம், இங்கிலீஷ்ல டெர்மினேட்டிங். இதே விகிதமுறு எண்களுக்கு இன்னொரு டைப் வந்து ஒரு பின்னம் முடியாம போய்கிட்டே இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும், முடியாம விகிதமுறு எண்ணுக்குள்ள போகக்கூடிய பின்னம் தசம எண் திரும்ப திரும்ப வர நம்பராகவே தான் இருக்குங்க, ரைட்? அப்ப நான் டெர்மினேட்டிங் அண்ட் ரெக்கரிங் அப்படின்னு சொல்லலாம். முடிவுறா சுழல் தன்மை தசம விரிவுன்னு சொல்லுவோம். இதே இர்ரேஷனல் நம்பர் அப்படின்னு சொல்லும் பொழுது, ரைட், இர்ரேஷனல் நம்பர் அப்படிங்கறத பின்னமாக எழுத முடியாது. அந்த தசம எண் எப்படி இருக்கும் அப்படின்னா முடியாம போயிட்டே இருக்கும், வந்த நம்பர் திரும்ப வராது. அப்ப நான் டெர்மினேட்டிங் அண்ட் நான் ரெக்கரிங் அப்படின்னு சொல்லுவோம், ரைட்? முடிவுறா சுழல் தன்மை அற்ற தசம விரிவு அப்படின்னு சொல்றோம், ரைட்? இதை எப்படி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்பாங்க அப்படின்னு நான் சொல்றேன், சரிங்களா? இதுக்கு முன்னாடி எக்ஸாம்ல இதுல இருந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கறத நான் சொல்றேன். பை அப்படிங்கிறது என்ன டைப் ஆஃப் நம்பர்? இதுக்கு முன்னாடி எக்ஸாம்ல கேட்ட கேள்வி. ஸோ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல இதுக்கு முன்னாடி கேட்ட கேள்வி பை அப்படிங்கிறது என்ன டைப் ஆஃப் நம்பர். இப்ப பை அப்படிங்கிற நம்பரை, ரைட்,
22/7 நம்ம எழுதுறோம். சார் பின்னமா எழுத முடியுது சார். அப்ப பின்னமா எழுத முடிஞ்சுச்சுன்னா அது விகிதமுறு எண் அப்படின்னு சொல்லலாமா? ரைட். கேள்வி என்னன்னா விகிதமுறு எண்ணா, விகிதமுறா எண்ணா, ரெண்டுமேவா, ரெண்டுமே இல்லையா அப்படிங்கிறது தான் ஆப்ஷன்ஸ். சரிங்களா? ரேஷனல் நம்பரா, இர்ரேஷனல் நம்பரா, ரெண்டுமேவா இல்ல ரெண்டுமே இல்லையா அப்படிங்கிறது தான் ஆப்ஷன்ஸுங்க. பை அப்படிங்கிற நம்பரை 22/7 எழுதுறோம். அதை டிவைட் பண்ணா 3.14 நம்ம எல்லாம் யூஸ் பண்றோம். ஆனா அது வந்து அக்யூரேட் கிடையாது. ஒரு அப்ராக்சிமேட்டா கணக்குக்காக யூஸ் பண்றது. அப்ப பை அப்படிங்கிற நம்பர் வந்துட்டு முடியாம போய்கிட்டே இருக்கு. வந்த நம்பர் திரும்ப வராம இருக்குது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு விகிதமுறா எண். பை இஸ் எ இர்ரேஷனல் நம்பர் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். இதுக்கு முன்னாடி எக்ஸாம்ல கேட்டிருந்திருக்காங்க. பை அப்படிங்கிறது ஒரு இர்ரேஷனல் நம்பர். புரிஞ்சுக்க முடியுதா? இப்ப பைய வச்சு கேள்வி கேட்டனால நான் இன்னொரு நம்பரை வச்சு கேட்கிறேன். உங்களால பதில் சொல்ல முடியுதா அப்படிங்கிறது பாருங்க. ரைட். 5 அப்படிங்கிறது என்ன டைப் ஆஃப் நம்பர்? 5 அப்படிங்கிறது விகிதமுறு எண்ணா, விகிதமுறா எண்ணா? என்னுடைய கேள்வியே என்னன்னா விகிதமுறுவா, விகிதமுறாவா? அதாவது ரேஷனலா, இர்ரேஷனலா மட்டும் தான் நான் இப்ப கேள்வி கேட்கிறேன். 5ங்கிறது என்ன டைப் ஆஃப் நம்பர்? சார் 5 பின்னமாவே இல்ல. இல்ல, பின்னமாக இருக்கு. உங்களுக்கு தெரியுதா? 5க்கு கீழே என்ன தெரியுது? ஒண்ணுமே இல்ல சார். ஒண்ணுமே இல்லைன்னா என்ன அர்த்தம்? 1 இருக்கிறதா அர்த்தமா? அப்போ 5/1ன்னு சொல்லலாமா? கீழே ஒண்ணுமே இல்லை அப்படின்னா 5/1ன்னு சொல்லலாம். ரைட். இப்ப 5/1ம் 5ம் ஒன்னே தானே, ஒரே வேல்யூ தானே. அப்ப இது பின்னமாக எழுத முடியுது. பின்னமாக எழுத முடிஞ்சாவே அது என்ன வகையான எண்ணுங்க? விகிதமுறு எண், ரேஷனல் நம்பர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். கிளியர்? எல்லாருக்கும் கிளியரா புரியுது இல்லைங்களா? ரைட். அதாவதுங்க எல்லா இயல் எண்களையும் பின்ன எண்கள்னு சொல்லலாம். எல்லா இயல் எண்களையுமே, எல்லா நேச்சுரல் நம்பரையும் வந்து பாத்தீங்கன்னா ஃபிராக்ஷன் நம்பர்ஸ்னு சொல்லலாம். ஏன்னா எல்லா நம்பருக்கும் கீழே 1 டிஃபால்ட்டா இருக்க மாதிரி எடுத்தோம். நம்ம போட்டாலும் அதனுடைய மதிப்பு மாறாது. ரைட். இப்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நான் இன்னொன்னு கேள்வி கேட்கிறேன். 0 என்ன டைப் ஆஃப் நம்பர்? 0 அப்படிங்கிறது என்ன டைப் ஆஃப் நம்பர்? 0க்கு கீழே என்ன இருக்குங்க? 1 இருக்கா? அப்ப 0 அப்படிங்கிறது ஒரு ரேஷனல் நம்பர். ரைட். 0/1னாலும் 0 தாங்க அதனுடைய வேல்யூ. ரைட். அப்ப 0 அப்படிங்கிறது ரேஷனல் நம்பர், விகிதமுறு எண். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏற்கனவே நம்ம முன்னாடி 0ங்கிறது ஒரு மிகை முழுவும் அல்ல, குறை முழுவும் அல்ல அப்படின்னு சொல்லி படிச்சோம். அதாவது 0 அப்படிங்கிறது பாசிட்டிவ் இன்டிஜரும் கிடையாது, நெகட்டிவ் இன்டிஜரும் கிடையாது அப்படிங்கிறது படிச்சிருக்கோம். மிகை முழுக்களும் அல்ல, குறை முழுக்களும் அல்ல. அடுத்தது 0ங்கிறது ஒரு விகிதமுறு எண்ணா, விகிதமுறா எண்ணான்னு கேள்வி கேட்கலாம். 0 அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு விகிதமுறு எண். அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் நான் சொன்னது புரிஞ்சிருக்கான்னு பாருங்க. ரைட். 5/1ன்னு சொல்லலாம், பின்னமாக எழுதியிருக்கோம். அப்ப விகிதமுறு எண். 0வை 0/1ன்னு சொல்லலாம், பின்னமாக எழுத முடியுது. அப்ப அது ஒரு விகிதமுறா எண். சாரி, விகிதமுறு எண், ரேஷனல் நம்பர். ரைட். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ரைட், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து போலாம். இப்போ நான் இன்னும் சம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறேன். அதுல இருந்து அது என்ன டைப் ஆஃப் நம்பர் அப்படிங்கிறது உங்களால ஆன்சர் சொல்ல முடியுதா அப்படிங்கிறது ட்ரை பண்ணுங்க. ரைட். √10 விகிதமுறு எண்ணா, விகிதமுறா எண்ணா? ரேஷனலா, இர்ரேஷனலா? ரைட். வெரி குட். இர்ரேஷனல். ஏன்னா ஐஆர்னு போடுறேன். இர்ரேஷனல் நம்பர் அப்படிங்கிறது ஐஆர் போடுறேங்க. விகித முறாயன். ரைட். முறாமுருன்னு கூட நான் எழுதுறேன் தமிழ்ல. சரிங்களா? ரைட். இப்போ √10 அப்படிங்கிறது ஒரு இர்ரேஷனல் நம்பர், விகித முறாயன். ஏன்? நான் √10 ரூட்ல இருந்து வெளியெடுக்கவே முடியாது. அப்படி வெளியெடுத்தா அது புள்ளியில வரும். அந்த புள்ளி நிக்காம போய்கிட்டே இருக்கும். வந்த நம்பரே வராம இருக்கும். லாஜிக் புரிஞ்சுக்க முடியுதா? ரைட். √49 ரேஷனலா, இர்ரேஷனலா? √49 அப்படிங்கிறது ஒரு ரேஷனல் நம்பர், விகிதமுறு எண். ரைட். நான் தமிழ்ல விகிதமுறு, விகிதமுறாங்கிறத முறான்னு மட்டும் எழுதுறேங்க. சரிங்களா? ரைட். சார் எப்படி சார் √49 எப்படி நீங்க வந்துட்டு ரூட்டுக்குள்ள இருந்தா நீங்க வந்துட்டு விகிதமுறா எண் தானே சொன்னீங்க? நல்லா கவனிக்கணும். ரூட்டுக்குள்ள இருந்தாவே விகிதமுறாயன் கிடையாதுங்க. ரூட்ல இருந்து வெளியெடுக்க முடியலனா தான் அது விகிதமுறா எண். ரைட். இப்ப √10 ரூட்ல இருந்து வெளியெடுக்கவே முடியாது. வெளியெடுத்தோம் அப்படின்னா புள்ளியில வரும். ஆனா √49 ரூட்ல இருந்து வெளியெடுத்தா 7ங்கிற ஒரு முழு எண் வருதா? இப்ப 7க்கு கீழே 1 இருக்கிறது அர்த்தமா? இதை பின்னமா எழுத முடியுதா? அப்ப பின்னமா எழுத முடிஞ்சிச்சு அப்படின்னா அது ஒரு ரேஷனல் நம்பர் தானே, விகிதமுறு எண். ரைட். 0.025 என்ன டைப் ஆஃப் நம்பர்? 0.025 என்ன டைப் ஆஃப் நம்பர்? சார் ரைட். நான் எப்படி யோசிக்கணும்னு சொல்றேன், உங்களால யோசிக்க முடியுதான்னு பாருங்க. சார் இது ஒரு தசம எண்ணா இருக்கு. அந்த தசம எண் முடிஞ்சிருச்சு. முடிகிற தசம எண் அதுக்கு பேரு விகிதமுறு எண். அவ்வளவுதான் விஷயம். ஆர். ரைட். விகிதமுறு எண், ரேஷனல் நம்பர். கிளியர்? ரைட். இன்னொன்னு எழுதுறேன். 0.076 பார்.
0.076 பார். ரைட், இதனுடைய அர்த்தம் என்ன? ரைட், இந்த பார் போட்டா என்ன அர்த்தம்? இந்த பார் பத்தின விஷயங்கள் எல்லாமே பின்னாடி நம்ம கேள்வியா பார்ப்போம். பார் போட்டா என்ன அர்த்தம்? 0.07666 போயிட்டே இருக்குங்கிறது அர்த்தம். இது வரைக்கும் இன்ஃபினிட்டி வரைக்கும் என்லெஸ்ஸா போயிட்டே இருக்கு 6ங்கிறது. எந்த நம்பருக்கு மேல பார் போறோமோ அந்த நம்பர் திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கு. அதை சுருக்கி எழுதுறது தான் மேல பார். ரைட், இப்போ இந்த ஒரு பின்ன என்ன பார்த்து இது என்ன கேட்டகரிக்குள்ள வருதுன்னு பாருங்க. ரைட், இது வந்து முடியுமா முடியாதா? முடியாம போகுது. இப்ப முடியாம போறது ரெண்டு விஷயம் இருக்கு. என்னது? வந்த நம்பரே திரும்ப வருதா இல்ல வேற வேற நம்பர் வருதா? வந்த நம்பரே திரும்ப வருது. அப்ப முடியாம வந்த நம்பரே திரும்ப வருது. எங்க வருது? நான் டெர்மினேட்டிங் அண்ட் ரெக்கரிங் சொல்லுவோம். அது எங்க இருக்கும்? ரேஷனல் நம்பருக்குள்ள இருக்கும். புரிஞ்சுக்க முடியுதா? ரைட், முடியாம வந்த நம்பரே திரும்ப திரும்ப, அதாவது முடியாம போறது ரெண்டு இடத்துலயும் இருக்குங்க. நல்லா கவனிச்சுக்கணும், கன்ஃபியூஸ் ஆகாம புரிஞ்சுக்கோங்க. நான் டெர்மினேட்டிங் அப்படிங்கிறது ரேஷனல் நம்பருக்குள்ளயும் இருக்கு, இர்ரேஷனல் நம்பருக்குள்ளயும் இருக்கு. ஏன்னா நான் டெர்மினேட்டிங்னாவே இர்ரேஷனல் நீங்க நினைச்சிடக்கூடாது. ரைட், ஏன்னா முடிவுறா தசம எண் விகித முறு எண்ணுக்குள்ளேயும் இருக்குது, விகித முறா எண்ணுக்குள்ளேயும் இருக்குங்க. அது வந்த நம்பரே திரும்ப வருதா வரலையான்னு வச்சுதான் அது என்ன கேட்டகரின்னு பிரிக்கிறோம். வந்த நம்பரே திரும்ப வந்துச்சு அப்படின்னா அது விகித முறு எண். வந்த நம்பர் திரும்ப வரல அப்படின்னா அது விகித முறா எண், இர்ரேஷனல் நம்பர் அப்படின்னு சொல்றோம். ரைட், இப்ப இங்க வந்த நம்பரே திரும்ப வந்திருக்க. அப்ப இது வந்து என்ன டைப் ஆஃப் நம்பருங்க? ரைட், முடிவுறா சுழல் தன்மையுடைய தசம எண். முடிவுறா சுழல் தன்மையுடைய தசம எண் எதுல இருக்கும்? விகித முறு எண்ல இருக்கும். அப்ப இது ஒரு ரேஷனல் நம்பர் அப்படின்னு சொல்றோம். ரைட், விகித முறு எண் அப்படின்னு சொல்றோம். ரைட், நெக்ஸ்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். 2.50550055 எக்ஸெட்ரா. இது என்ன டைப் ஆஃப் நம்பர்? இப்ப நான் கொடுக்குற எல்லா எக்ஸாம்பிளும் புக்ல இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின்ஸுங்க. ரைட், உங்களுக்கு எக்ஸாம்ல கேள்வியா கேட்கும் பொழுது இது எல்லாமே ஆப்ஷன்ல இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ரைட், 2.50550055 எக்ஸெட்ரான்னு போய்கிட்டே இருக்கு. ரைட், முடியாம போகுது. அப்போ முடியாம போகுது அப்படின்னு சொல்லும் பொழுது வந்ததே வருதா இல்ல ரிப்பீட் ஆகுதா ரிப்பீட் ஆகலையான்னு சிம்பிளா பார்த்தா போதுங்க. ரிப்பீட் ஆகல, ஆனா பாக்குறதுக்கு ரிப்பீட் ஆகிற மாதிரி தெரியும். ஏன்னா 0.5 வருது. 0.5 வர்றதை விட 2 முறை 0, 2 முறை 5, 3 முறை 0, 3 முறை 5 ரிப்பீட் ஆகிட்டே போகுது. அப்போ வந்த நம்பர் திரும்ப வரல. அப்போ முடிவுறாம வந்த நம்பரே திரும்ப வராம சுழல் தன்மை அற்றதாக இருக்கிறது இர்ரேஷனல் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். இது என்ன டைப் ஆஃப் நம்பர்? இர்ரேஷனல் நம்பர், விகித முறா எண். புரிஞ்சுக்க முடியுதா? ரைட், லாஸ்டா இன்னொரு நம்பர் பார்ப்பாங்க. √2/2. இது என்ன டைப் ஆஃப் நம்பர்? √2/2. √2/2. இப்போ இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி பார்ப்போம். √2 இருக்கட்டும். ரைட், 2 √2 இன்டூ √2ன்னு எழுதலாமா? ரைட், அப்போ இந்த √2 இந்த √2 கேன்சல். 1/√2. வெறும் √2 ரூட்ல இருந்து நம்மளால வெளியே எடுக்க முடியாது. அதாவது வெளியே எடுத்தோம் அப்படின்னா பாயிண்ட்ல வரும். அதை தான் நம்ம சொல்ல வரும். ரைட், அப்போ இது வந்துட்டு இர்ரேஷனல் நம்பர். ரைட், விகித முறா எண். புரிஞ்சுக்க முடியுதா? ரைட், எக்ஸாம்ல இந்த மாதிரி கேள்விகள் இது எப்படி கேள்வியா கேட்பாங்க அப்படிங்கறத கவனிங்க. 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு இதுல எது விகித முறு எண் இல்ல எது விகித முறா எண் அப்படின்னு கேள்வி கேட்கலாம். 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு இதுல எது ரேஷனல் நம்பர் அப்படி இல்லாட்டி எது இர்ரேஷனல் நம்பர் அப்படின்னு கேள்வி கேட்கலாங்க. கிளியர்? ரைட், இன்னொரு எக்ஸாம்பிள். இப்ப நான் ஒரு கேள்வியாவே கேட்கிறேன். 4 ஆப்ஷன்ஸ் கொடுக்குறேன். ஆப்ஷன் ஏ √25, ஆப்ஷன் பி square root of 9/4, ஆப்ஷன் சி 7/11, ஆப்ஷன் டி பை. இது என்ன டைப் ஆஃப் நம்பர்? ரைட், ரேஷனலா இர்ரேஷனலா அப்படின்னு சொல்லுங்க. ரேஷனலா இர்ரேஷனலா, இது என்ன டைப் ஆஃப் நம்பர்? இதுல சாரி, இப்ப என்ன கேள்வி கேட்கிறேன்னா இதுல விகித முறா எண் எதுன்னு கேட்கிறேன். நான் இர்ரேஷனல் நம்பர் எதுன்னு நான் கேட்கிறேன். ரைட், இப்ப ஒவ்வொரு நம்பரையும் கொடுத்து அது என்னென்ன டைப் ஆஃப் நம்பர்ஸ் நம்ம முன்னாடி டிஸ்கஸ் பண்ணோம் இந்த இடத்துல. இப்ப எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நான் கேள்வி கேட்கிறேன். 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன். இதுல எது இர்ரேஷனல் நம்பர், எது விகித முறா எண்ணுன்னு கேட்கிறேன். கேள்வி படிக்கும் பொழுதே நமக்கு தெரிஞ்சிருக்கும் பை தான் விகித முறா எண் அப்படின்னு சொல்லிட்டு. மற்றதையும் தெரிஞ்சுக்கலாம். √25 நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய பேர் தப்பா புரிஞ்சுக்கிற விஷயம் என்னன்னா ரூட்டுக்குள்ள இருந்தாவே அது வந்து விகித முறா எண்ணு தப்பா எடுத்துக்கிறாங்க. பெர்ஃபெக்ட் ரூட்டா இருந்துச்சுன்னா அது விகித முறு எண்ணுங்க. ரைட், பெர்ஃபெக்ட் ரூட்டா இல்ல அப்படின்னா மட்டும்தான் அது விகித முறா எண். ரைட், இப்ப √25 ரூட்ல இருந்து வெளியெடுத்தோம் அப்படின்னா 5 அப்படிங்கிறது வந்து ஒரு ரேஷனல் நம்பர், விகித முறு எண். இத ரூட்ல இருந்து வெளியெடுத்தோம் அப்படின்னா 3/2 அப்படின்னு வரலாமா?
ரைட் 9 ரூட்ல இருந்து வெளியே எடுத்தோம் அப்படின்னா 3, 4 ரூட்ல இருந்து வெளியே எடுத்தோம் அப்படின்னா 2, ரைட் 3/2ங்கிறது 1.5ன்னு சொல்லிடலாமா? 1.5 ரைட் 1.5 முடிஞ்சிருச்சு. முடிவுறு தசம எண் எங்க இருக்கும்? ரேஷனல் நம்பர் விகிதமுறு எண்ணுல இருக்கும். 7/10 ரைட் 7/11 7/11 டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 0.636363 அப்படிங்கிறது போய்கிட்டே இருக்கும். வந்த நம்பரே திரும்ப வருது, முடிவுறாம போகுது அப்படிங்கறத ரேஷனல் விகிதமுறு எண்ணுல இருக்குங்க. பைங்கிறது விகிதமுறா எண்ணுங்கிறது நம்ம முன்னாடியே படிச்சிருக்கோம். பை இஸ் எ இர்ரேஷனல் நம்பர். அப்போ இதனுடைய ஆன்சர் எது? இர்ரேஷனல் நம்பர். எது விகிதமுறா எண் அப்படின்னா ஆப்ஷன் டி. இப்படிதான் இந்த விகிதமுறு எண் விகிதமுறா எண்ணை வச்சு கேள்வி இருக்கும். புரிஞ்சுக்க முடியுதா? ரைட். பையை வச்சு ஆல்ரெடி எக்ஸாம்ல கேட்டு வந்திருக்காங்க. 0வை எதிர்பார்க்கலாம். 0ங்கிறது ஒரு விகிதமுறு எண். மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. 0ங்கிறது ஒரு விகிதமுறு எண், ரேஷனல் நம்பர். ரைட். இப்போ இதுல வேற என்ன கேள்விகள் கேட்கலாம் அப்படின்னாங்க, ஒரு பின்ன நம்பர் கொடுத்துட்டுங்க, அந்த பின்னம் டெர்மினேட்டிங்கா நான் டெர்மினேட்டிங்கான்னு கேள்வி கேட்பாங்க. ரைட். அதாவது முடிவுறு தசம எண்ணாக வருமா, முடிவுறா தசம எண்ணாக வருமான்னு கேள்வி கேட்பாங்க. ரைட். ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். நான் எக்ஸாம்ல நிறைய முறை கேட்ட ஒரு நம்பரை நான் எழுதுறேன். 13/64 இது ஒரு பின்னமாக இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அது ஒரு விகிதமுறு எண். அந்த விகிதமுறு என்ன முடிவுறு தசமமா இருக்குமா, முடிவுறா தசமமாக இருக்குமா அப்படிங்கிறது கேள்விங்க. ரைட். இப்ப நீங்க 13 64ஆல டிவைட் பண்றீங்கன்னு எடுத்துக்கலாம். ரைட். 13 64ஆல டிவைட் பண்றீங்கன்னா உங்களுக்கு இது டிவைட் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய ஆன்சர் என்னவா இருக்குன்னா 0.203125. எவ்வளவு பெரிய நம்பராக இருக்கு. இந்த மாதிரி 4 ஆப்ஷன்லயும் கொடுத்துருப்பாங்க. 4 ஆப்ஷனையும் நீங்க டிவைட் பண்ணி பார்த்து கண்டுபிடிக்க முடியுமா? வாய்ப்பே இல்லைல்ல. ரைட். இப்போ நான் டிவைட் பண்ணி சொல்லிட்டேன். இப்போ இது என்ன டைப் ஆஃப் நம்பர்? ரைட். 0க்கு அப்புறம் 2 0 3 1 2 5ன்னு முடிஞ்சிருச்சு அப்படின்னா டெர்மினேட்டிங் சொல்லலாம். ரைட். டெர்மினேட்டிங். ரைட். முடிவுறு தசம தீர்வு அப்படின்னு சொல்றோம். ரைட். ரைட். இப்போ இதே மாதிரி 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த 4 ஆப்ஷன்ல எது டெர்மினேட்டிங் அப்படின்னு கேட்கலாம். எது முடிவுறு தசம எண்? இது வரைக்கும் முடிவுறு தசம எண் மட்டும்தான் இதுக்கு முன்னாடி எக்ஸாம்ஸ்ல எல்லாம் கேட்டிருக்காங்க. எது முடிவுறான்னு கேட்டதில்ல. ரைட். அதாவது நான் டெர்மினேட்டிங் அப்படிங்கிற விஷயம் கேட்டதில்லை. ஆனா நம்ம அதை பத்தியும் டிஸ்கஸ் பண்ணுவோம். ரைட். நான் சம் எக்ஸாம்பிள்ஸ் புக்ல இருக்கக்கூடிய விஷயங்களை பத்தியே பார்ப்போம். இதுக்கான கண்டிஷனை தெரிஞ்சுக்கோங்க. ரைட். நீங்க அந்த நம்பரை டிவைட் பண்ணி பார்த்து தான் அது டெர்மினேட் ஆகுமா, டெர்மினேட் ஆகாம போய்கிட்டே இருக்குமா அப்படிங்கிறத டிவைட் பண்ணாம எப்படி சொல்றதுங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏன்னா கண்டிப்பா இதை 13/64ஆல டிவைட் பண்ணி இவ்வளவு டிஜிட்ஸ் வச்சு நம்ம புள்ளி வச்சு வரைக்கும் டிவைட் பண்ணி எழுத முடியாது. அதே மாதிரி 4 ஆப்ஷனே அப்படி செக் பண்ண முடியாது. ஒரே ஒரு கண்டிஷன் நீங்க செக் பண்ணீங்கன்னா போதும். என்னன்னா இந்த கீழே இருக்கக்கூடிய பகுதி டினாமினேட்டர் இருக்கு இல்லைங்களா, அந்த டினாமினேட்டரை நீங்க பிரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ண போறீங்க, பகா காரணிப்படுத்த போறீங்க. அப்படி பகா காரணிப்படுத்தும் பொழுதுங்க அதனுடைய பிரைம் ஃபேக்டரா 2 மட்டும் இருக்கலாம், ஒன்லி 2 இருக்கலாம். அப்படி இல்லாட்டி 5 மட்டும் இருக்கலாம், ஒன்லி 5 இருக்கலாம். அப்படி இல்லாட்டி 2 and 5 2 மற்றும் 5 இது ரெண்டுமே அதனுடைய காரணிகளாக இருக்கலாம். இந்த 3 கேஸ்ல ஏதாவது ஒரு கேஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த நம்பர் ஒரு டெர்மினேட்டிங் டெசிமல் சொல்லலாம். அதாவது அந்த தசம எண்ணை டிவைட் பண்ணீங்கன்னா ஒரு முடிகிற மாதிரி ஒரு தசம எண்ணாக இருக்கும். இந்த 3 கண்டிஷனை தவிர, அதாவது 2ஓ 5ஓ தவிர வேற எந்த ஃபேக்டர்ஸாக அது டிவைட் ஆகிற மாதிரி, எந்த ஃபேக்டர்ல அது டிவைட் ஆகிற மாதிரி இருந்தாலும் சரிங்களா, அதை நான் டெர்மினேட்டிங் சொல்லிடலாம். அது முடியாம போய்கிட்டே இருக்கும், முடிவுறா தசம எண்ணுன்னு சொல்லிடலாம். ரைட். நம்ம சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போமா? ஓகே. இப்ப நான் 13/64 டிவைட் பண்ணி பார்த்து சொன்னேன். டிவைட் பண்ணாம இப்ப சொல்றேன் பாருங்க. 64 மட்டும் பிரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ண போறேன். ரைட். 64 2ஆல டிவைட் பண்றேன், 32. மறுபடியும் 2ஆல டிவைட் பண்றேன், 16. மறுபடியும் 2ஆல டிவைட் பண்றேன், 8. மறுபடியும் 2ஆல டிவைட் பண்றேன், 4. மறுபடியும் 2ஆல டிவைட் பண்றேன், 2. மறுபடியும் 2ஆல டிவைட் பண்றேன், 1. அப்போ 2 into 2 into 2 into 1 6 முறை 2 இருக்கு. அத 2/6 எழுதலாமா? இப்ப 64ங்கிறத 2/6 எழுதுறோம். 2ங்கிறது மட்டும்தான் அதனுடைய காரணி. அப்ப 2ங்கிற காரணி மட்டும் இருக்கனால அது கண்டிப்பா ஒரு டெர்மினேட்டிங்கா இருக்கும். டிவைட் பண்ணாமையே சொல்லக்கூடிய ஒரு விஷயம். புரிஞ்சுக்க முடியுதா இந்த ஃபார்மேட்டை? ரைட். சார் 64 8ஆல டிவைட் பண்ணாம ஏன் நீங்க 2ஆல மட்டும் டிவைட் பண்றீங்க? நான் தான் பிரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணணும்னு சொன்னேன் இல்லைங்களா?
பகா காரணிப்படுத்தணும்னு சொன்னேன் இல்லைங்களா? அப்ப பகா எண்களால மட்டும்தானே டிவைட் பண்ணணும். 8ங்கிறது பகா எண் கிடையாது இல்ல. அதனால அது கணக்குல எடுத்துக்க தேவையில்லை. ரைட்? நீங்க பகா எண்களால மட்டுமே டிவைட் பண்ணணுங்க. சரிங்களா? ரைட். இத ஜெனரல் ஃபார்மேட்டா சொல்லணும் அப்படின்னா எப்படி சொல்லணும் அப்படின்னாங்க, 2 பவர் m இன்டு 5 பவர் n இந்த ஃபார்மேட்ல இருந்துச்சு அப்படின்னா டினாமினேட்டர் பகுதி இந்த ஃபார்மேட்ல இருந்துச்சு அப்படின்னா அதை டெர்மினேட்டிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரைட். இந்த 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 ஃபார்மேட்ல நான் 64 எழுதி காமிக்கிறேன். அது கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு டிஃபிகல்ட்டா இருக்குங்கிறதுக்காக தான் நான் வேற மாதிரி அதை பேசுறேன். இப்ப 64ங்கிறத 2 பவர்ல 6 இன்டூ 5 பவர்ல எதுவுமே கிடையாது. ஏன்னா 5ங்கிற நம்பரே வரல. அப்ப 5 பவர் 0ன்னு சொல்லலாம். ரைட். அப்ப 2 பவர் 6 அப்படிங்கிறது 64 இன்டூ 5 பவர் 0 எனிதிங் பவர் 0 1. அப்ப 64 இன்டூ 1 64. ரைட். அப்ப நம்ம எழுதுனது இது கரெக்ட். ரைட். இந்த ஃபார்மேட்ல எழுதணும். ரைட். இந்த இடத்துல நான் இல்லாத நம்பருக்கு 0 போடுறதுங்கிறதெல்லாம் நம்ம கன்ஃபியூஸ் ஆயிக்குவோங்கிறதுக்காக நான் இந்த ஃபார்மேட்ல எக்ஸ்பிளைன் பண்ணாம, அதாவது ஜெனரல் ஃபார்மேட் இதுதான். நான் அதுல எக்ஸ்பிளைன் பண்ணாம அதை ரொம்ப சிம்பிளா சொல்றேன். என்னன்னா, அந்த பகுதியை பாருங்க, அதனுடைய பகா காரணிகளாக 2 இருக்கலாம், 2 மட்டும் இருக்கலாம், 5 மட்டும் இருக்கலாம். அப்ப 2, 5 இந்த ரெண்டுமே சேர்ந்து இருக்கலாம். இதை தவிர வேற எதுவும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது சொல்ல வரேன். கிளியர்? ரைட். இன்னும் சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போமா? இந்த ஃபார்மேட்டை தான் நான் இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணி காமிச்சிருக்கேங்க. ரைட். இன்னும் சம் எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்ப்போம். ரைட். புக்ல இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸே பார்ப்போம். -71 டிவைடட் பை 125. ரைட். நீங்க இந்த பகுதியை மட்டும் பார்ப்பீங்க. 125 என்ன நம்பரால டிவைட் பண்ணலாம்? 5ஆல டிவைட் பண்ண முடியுமா? ஏன்னா 2ஆல டிவைட் பண்ண முடியாது. அடுத்து 3 யோசிப்போம். 3ஆலையும் டிவைட் ஆகாது. அடுத்து 5 யோசிப்போம். ஏன்னா 4 யோசிக்க மாட்டோம். ஏன்னா 4ங்கிறது பகா எண் கிடையாது, பிரைம் நம்பர் கிடையாது. ரைட். 5ஆல டிவைட் பண்ணோம் 25 முறை. மறுபடியும் 5ஆல டிவைட் பண்ணா 5 முறை. மறுபடியும் 5ஆல டிவைட் பண்ணா 1 முறை. அப்ப 5 கியூப்னு எழுதலாமா? அப்போ 5ங்கிற காரணியை தவிர வேற எந்த காரணியும் 125ஆல டிவைட் பண்ண முடியாது இல்ல. ரைட். அப்போ 5 கியூப்னு வரனால, அதாவது 5ங்கிறது மட்டும் அதனுடைய காரணியாக வரனால இது வந்து ஒரு டெர்மினேட்டிங் டெசிமலாக இருக்கும், முடிவுறு தசம எண்ணாக இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக அந்த ஆன்சர் டிவைட் பண்ணா என்ன வரும் அப்படின்னு நான் எழுதி காமிக்கிறேன். இதை டிவைட் பண்ணா -0.568ன்னு இருக்கும். அதை நம்ம டிவைட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. எதை வச்சு சொல்லிட்டோம்? பகுதி பாக்குறேன் 125, இது 5 கியூப். அப்ப 5ஆல மட்டும் தான் டிவைட் பண்ண முடியும். 2ஆல மட்டுமோ 5ஆல மட்டுமோ இல்ல 2 மற்றும் 5 இந்த 2 வந்தாலும் சரி. ரைட். இதெல்லாம் இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு முடிவுறு தசம எண், டெர்மினேட்டிங் டெசிமல் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ரைட். இன்னொரு எக்ஸாம்பிள் நீங்க ட்ரை பண்றீங்களா? 43 டிவைடட் பை 375. 43 டிவைடட் பை 375. லைட்டா யோசிச்சு பாருங்க, ஆன்சர் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு. ரைட். பாஸ் பண்ணிட்டு கூட ட்ரை பண்ணி பாருங்க. சரிங்களா? ரைட். இப்ப 375 அப்படிங்கிற நம்பரை ரைட் எனக்கு தெரியல, நான் எப்படி ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா அப்ரோச் பண்ணணுங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ரைட். 2ஆல டிவைட் பண்ண முடியாது. 3ஆல டிவைட் பண்ண முடியுமா? எஸ், 3ஆல டிவைட் ஆகக்கூடிய நம்பராக இருக்குங்க. 3ஆல டிவைட் பண்ணேன் அப்படின்னா 1 முறை. அடுத்து 7 3ஆல டிவைட் ஆகாது. அப்போ 2 அதாவது 2 முறை 6 மீதி 1 5 முறை. ரைட். 125 இன்டு 3 தான் 375. ரைட். இதுக்கப்புறம் நான் டிவைடே பண்ண வேண்டாம். ஏன்னா 375ங்கிற நம்பர் 3ஆல டிவைட் ஆகிற மாதிரி இருக்கு. 2ஆலையோ 5ஆலையோ தவிர வேற எந்த நம்பர் வந்தாலும் இதை நான் டெர்மினேட்டிங் அப்படின்னு சொல்லிடலாம், முடிவுறா தசம எண் அப்படின்னு சொல்லிடலாம். கிளியர்? ரைட். முடிவுறா தசம எண். ஏன் முடிவுறு தசம எண்ணாக இருக்குன்னா 2 5 தவிர வேற எதுவுமே வரக்கூடாது. 3ங்கிற நம்பரால பகுதியை வகுக்கிற மாதிரி இருக்கிறதுனால என்ன சொல்லிடுறோம்? நான் டெர்மினேட்டிங், முடிவுறா தசம எண்ணாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ரைட். இன்னொரு எக்ஸாம்பிள் எழுதலாமா? 31 டிவைடட் பை 400. ரைட். உங்களுக்கு புரியறதுக்காக அந்த டிவைட் பண்ணா என்ன வரும் அப்படிங்கிறத நான் எழுதி காமிக்கிறேன். அதாவது 43 அப்படிங்கிற கேள்விய. ரைட். 43 டிவைடட் பை 375 டிவைட் பண்ணோம் அப்படின்னா எனக்கு 0.11466666 போய்கிட்டே இருக்கும். அப்ப முடியாம போய்கிட்டே இருக்கு. அதனால அது முடிவுறா தசம எண்ணுன்னு சொல்றோம். ரைட். இப்போ 31 பை 400. 400 அப்படிங்கிற நம்பரை 2ஆல டிவைட் பண்ணோம் 200. மறுபடியும் 2ஆல டிவைட் பண்றேன் 100. மறுபடியும் 2ஆல டிவைட் பண்றேன் 50. மறுபடியும் 2ஆல டிவைட் பண்றேன் 25. மறுபடியும் 5ஆல டிவைட் ஆகிற மாதிரி இருக்கு 5. மறுபடியும் 5ஆல டிவைட் பண்றேன் 1. அப்போ 400ங்கிற நம்பர் எப்படி எழுதலாம் அப்படின்னா 2 பவர்ல 4 இன்டூ 5 ஸ்கொயர்னு எழுதலாமா?
அப்போ 2, 5 இது ரெண்டுமே வரலாம். ரெண்டுமே சேர்ந்தும் வரலாம். இல்ல 2 மட்டுமோ 5 மட்டுமோ வரலாம்னு நம்ம பேசியிருக்கோம். அப்போ 2, 5ங்கிற காரணி எல்லாமே வந்திருக்கு. அப்ப இது வந்து கண்டிப்பா என்னவா இருக்கும்? டெர்மினேட்டிங்கா இருக்கும். டிவைட் பண்ணி பார்த்துடலாமா? ரைட். 31 400ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா 0.0775 முடிஞ்சிருச்சு. ரைட். டிவைடே பண்ணாம வெறும் அந்த நம்பர்னுடைய பகுதியை மட்டுமே பார்த்து அதை வகுத்தா முடியுமா முடியாதா, அதாவது முடிவுறுமா முடிவுறாதா, டெர்மினேட்டிங்கா நான் டெர்மினேட்டிங்கா அப்படிங்கறது சொல்லிட முடியுதா? ரைட். ஓகே. இதுல ஒரே ஒரு கேள்வி மட்டும் புக்ல கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்குங்க. ரைட். என்னன்னா 21/15 இது என்ன டைப் ஆஃப் நம்பர்? டெர்மினேட்டிங்கா நான் டெர்மினேட்டிங்கா? 21/15 ரைட். 21/15 டெர்மினேட்டிங்கா நான் டெர்மினேட்டிங்கா? ரைட். இப்ப நம்ம என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா, சார் 15 3ஆல டிவைட் பண்ண முடியாது. 15 3ஆல டிவைட் பண்ணா 5, 5ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா 1. அப்ப 3 × 5 3ங்கிற டிவைசர் இருக்கனால இதை நான் டெர்மினேட்டிங் சொல்ல தோணுதா? ரைட். 3ங்கிற வகுத்தி வரனால சார் அது வந்து ஒரு நான் டெர்மினேட்டிங்கா இருக்கும், முடிவுறாம இருக்கும் அப்படின்னு சொல்ல தோணுதா? இதுல என்ன ஒரு டிஃபிகல்ட் அப்படின்னா, இந்த ஒரு நம்பரை தவிர புக்ல ஒரு 10-15 நம்பர் கொடுத்திருப்பாங்க. இதுல இந்த ஒரு நம்பரை தவிர மீதி எல்லா நம்பருக்கும் தொகுதிக்கும் பகுதிக்கும் பொதுவா எதுவுமே இருக்காது. 71ஐயும் 125 இன்னும் சிம்பிளிஃபை பண்ணவே முடியாது. 43ஐயும் 375ஐயும் சுருக்க முடியாது. 31ஐயும் 400ஐயும் சிம்பிளிஃபை பண்ணவே முடியாது. ரைட். இதுக்கு முன்னாடி பார்த்த நம்பர் என்னதுங்க? 13ஐயும் 64ஐயும் சிம்பிளிஃபை பண்ணவே முடியாது. ஆனா இங்கே சிம்பிளிஃபை பண்ற மாதிரி இருக்கு. இப்ப மேலையும் கீழையும் பொதுவா 3 இருக்க. இப்ப 3ஆல இதை சுருக்கிடலாம். 3ஆல கேன்சல் பண்ணா 7, இதை 3ஆல கேன்சல் பண்ணா 5. இப்ப 7/5 அப்படின்னு இந்த ஒரு பின்னத்தை மாத்திட்டோம். இப்போ இது முடிவுறுமா முடிவுறாதான்னு பாருங்க. முடிவுறுமா முடிவுறாதா அப்படின்னு சொல்லி பாருங்க. ரைட். 5 மட்டும் இருக்கு, அதனால டெர்மினேட்டிங் முடிவுறும் தசம எண் அப்படின்னு சொல்லலாமா? ரைட். ஏன்னா இங்க பார்க்கும் பொழுதுங்க, நீங்க 21 15ஆல டிவைட் பண்ணா கூட உங்களுக்கு 1.4 தான் கிடைக்கும். ரைட். அதே மாதிரி 7 5ஆல டிவைட் பண்ணாலும் 1.4 தான் கிடைக்கும். டிவைட் பண்ணோம் அப்படின்னா 1.4 வச்சு சொல்லலாம். நம்ம தான் டிவைடே பண்ணாம இல்ல பதில் சொல்றோம். ரைட். இதுல நீங்க என்ன தெளிவா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்னா, ஒரு பின்னத்தை கொடுத்து அது முடிவுறுமா முடிவுறாத தசமமான்னு கேள்வி கேட்கும் பொழுதுங்க, தொகுதியும் பகுதியும் சுருக்க முடிகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா சுருக்கிட்டு தான் நம்ம கண்டிஷனை செக் பண்ணணும். அதனுடைய காரணியில அதனுடைய பகுதியினுடைய காரணி 2 மட்டுமா 5 மட்டுமா இல்ல 2 5 ரெண்டுமே சேர்ந்து வருதாங்கிறது எப்ப செக் பண்ணணும்? சுருக்கிட்டு செக் பண்ணணும். இது ஏன் சார் நீங்க முதல்லயே சொல்லல அப்படின்னா, நம்மளுடைய புக்லயே இந்த ஒரு கேள்வியை தவிர வேற எந்த இடத்துலயும் அது யூஸ் ஆகாதுங்க. ரைட். இது எக்ஸாம்ல கேள்வியை கேட்கும் பொழுது நம்மளுடைய புக்ல என்ன நம்பர் இருக்கோ அதே நம்பர் தான் எக்ஸாம்ல ஃப்ரேம் ஆகுங்க. அதனால இந்த ஒரு நம்பர் இந்த ஒரு கேள்வியை தவிர வேற எதுலயும் அதை சூட் ஆகாது. அப்ப இந்த ஒரு இடத்துல மட்டும் அது யோசிச்சா போதுங்க நீங்க. ஏன்னா நம்ம கண்டிஷன் அப்படியே யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 15ங்கிறத நான் டெர்மினேட்டிங் சொல்லுவோம். சுருக்கினதுக்கு அப்புறம் அது டெர்மினேட்டிங்கா மாறுது. புரிஞ்சுக்க முடியுதா? ரைட். அப்போ 7/5 அதாவது 21/15 அப்படிங்கிறது என்னதுங்க? ஒரு டெர்மினேட்டிங் முடிவுறு தசம எண். ரைட். இப்ப நம்ம பேசுனதுல முடிவுறும்னா என்ன, முடிவுறாதுனா என்ன, ரைட், அதுல இருந்து என்னென்ன கேள்விகள் கேட்பாங்க அப்படிங்கிறது எல்லாமே புரிஞ்சுக்க முடியுதா? இந்த ஒரு வீடியோல நம்ம என்னெல்லாம் பார்த்திருக்கோம் அப்படின்னா, ரொம்ப பேசிக்கான நம்பர்ஸ் பேஸ் பண்ண மாதிரியான விஷயங்களை பார்த்திருக்காங்க. ரைட். இயல் எண்கள்னா என்ன, முழு எண்கள்னா என்ன, இன்டிஜர்ஸ்னா என்ன, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரேஷனல்னா இரேஷனல்னா என்ன, டெர்மினேட்டிங்னா என்ன, நான் டெர்மினேட்டிங்னா என்ன அப்படிங்கிறது எல்லாமே. ரைட். இதுல இன்னொரு கிளாரிட்டி மட்டும் ஒண்ணு சொல்றேன் சார். நீங்க ஒரு பின்னத்தை கேள்வியா கொடுக்கும் பொழுது அதுல முடிவுறுமா முடிவுறாவதான்னு பாத்தீங்க. முடிவுறாது 2 டைப் இருக்குல்ல. ரைட். முடிவுறாதது 2 டைப்ல இருக்குல்ல. அப்ப எந்த டைப் கேள்வி கேட்டா என்ன சொல்றது? ரைட். நான் சொல்றது புரியுதான்னு பாருங்க. நீங்க பகுதி மட்டும் பாருங்க. பகுதியை 2ஓ 5ஓ இருந்துச்சுன்னா அது முடிவுறும். 2 5 தவிர வேற ஏதாவது வந்துச்சுன்னா அது முடிவுறாதுன்னு சொன்னீங்க. இப்ப முடிவுறாதுன்னு சொல்லும் பொழுது முடிவுறாதுங்கிறது 2 இடத்துல இருக்கு. முடிவுறா சுழல்னு ஒண்ணு இருக்கு, முடிவுறா சுழல் தன்மையற்றன்னு ஒண்ணு இருக்கு. இதை எப்படி பிரிச்சு பாக்குறது? கண்டிப்பா முடிவுறா சுழல் தன்மையாக மட்டும்தான் இருக்குமே தவிர நான் டெர்மினேட்டிங் ரெக்கரிங்கா மட்டும்தான் அந்த கொடுத்திருக்க பின்னம் இருக்குமே தவிர நான் டெர்மினேட்டிங் அண்ட் நான் ரெக்கரிங்கா அந்த பின்னம் இருக்க வாய்ப்பே இல்லை. சிம்பிளா புரிஞ்சுக்க முடியுதான்னு பாருங்க. பின்னமாவே எழுத முடியாதது தானே விகிதமுறா என்னன்னு சொல்றோம். அப்ப நம்ம கிட்ட ஒரு பின்னத்தை கொடுத்து இது முடிவுறுமா முடிவுறாதுன்னு சொல்ல கேள்வி கேட்கும் பொழுது அப்போ முடிவுறும் முடிவுறாதுன்னு இந்த 2 தான் சொல்ல முடியும். ஏன்னா அதுதான் பின்னத்துல இருக்கும், விகிதமுறு எண் மட்டும்தான். அப்ப அது விகித முறா எண்ணாக இருக்க வாய்ப்பே கிடையாது இல்ல.
ஏன்னா விகிதமுறா என்ன பின்னமாக எழுதவே முடியாதுங்க. அப்போ ஒரு பின்னத்த குடுத்து நம்மளோட கேள்வி அப்படி வரத்துக்கு வாய்ப்பே இல்ல. அப்ப நீங்க கண்டுபிடிக்கக்கூடிய விகிதமுறா எண் அதாவது ஒரு பின்னத்த நீங்க பகுதிய பார்த்து சொல்லக்கூடிய நான் டெர்மினேட்டிங் ரைட் முடிவுறா அப்படின்னு சொல்றது எல்லாமே சுழல் தன்மை உடையதாக மட்டும்தான் இருக்கும். சுழல் தன்மை அற்றதாக இருக்க வாய்ப்பே இல்ல. சுழல் தன்மை அற்றதாக இருக்கக்கூடியதை நம்மளால பின்னமாக எழுதவே முடியாது. கிளியர்? ரைட். ஓகேங்க. ரைட். இதுல வந்து நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட் 0ங்கிறது என்ன டைப் ஆஃப் நம்பர்ஸ் பார்த்திருக்கோம். 4 ஆப்ஷன் குடுத்துட்டு அதுல எது விகிதமுறு எண், விகிதமுறா எண்ணுன்னு கேட்கலாம். இல்ல 4 ஆப்ஷன்ல பின்னத்துல குடுத்துட்டு அதுல எது முடிவுறு தசம எண், முடிவுறா தசம எண்ணுன்னு கேள்வி கேட்கலாம். நமக்கு எக்ஸாம்ல கேட்டது எல்லாமே முடிவுறு தசமம் எதுன்னு மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ஒருவேளை முடிவுறா தசம எதுன்னு கூட கேட்கலாம். முடிவுறு தசம எண் எதுன்னு கேட்கும் பொழுது 2 5 2 மற்றும் 5 வருதான்னு பாருங்க. முடிவுறான்னு கேள்வி கேட்கும் பொழுது 2 5 தவிர வேற எது வந்தாலும் அது முடிவுறான்னு சொல்லிடலாம். ரைட். ஓகேங்க. இந்த ஒரு கிளாஸ்ல இதெல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இன்னமும் நம்பர் சிஸ்டம்ல பேசிக்கான கான்செப்ட்ஸ் நெறைய இருக்கு. ரைட். அடுத்தடுத்த வீடியோல அத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ரைட். தேங்க் யூ.